அதற்காக அவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனால் என்னை அடியேனை ஒரு சில நிமிட தொடிகளுக்கு மாத்திரம் நிற்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அது என்னுடைய பலவீனம், உடல் பலவீனம், மன பலவீனம் அல்ல. ஆகவே அறிஞர் பெருமக்கள், திருச்சி மாநகர பெருமக்கள், அடியேனை அமர்ந்து உங்களுடைய உரையாட அனுமதிக்க வேண்டும் என்று உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி அறியாதவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு ஸ்லைடு. இனி காண வேண்டிய காட்சிகள் அனைத்தும் தமிழ் மொழியில் தான் இருக்கும். ஆகவே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆகவே திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர்கள், அமைச்சர், பொருளாளர் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்விலே அடியேனும் கூறுவதை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை. இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு, அறிமுகத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்லியது. சிந்து சமவெளி நாகரிகம் யார், என்ன நாகரிகம், அந்த நாகரிக மக்கள் பேசிய மொழி என்ன, அது என்ன மொழின்னு நான் சொல்ல விரும்பல, அது உங்களுக்கு தெரியும். இன்றைய செய்தித்தாள்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க. அது ஒருத்தர் மொழியே இல்லைங்கிறாங்க, வெளிநாட்டுக்காரவங்க. சில பேர் சொல்றாங்க இல்லை இது நான் சமஸ்கிருதம்னு சொல்லிட்டு வடநாளில சொல்றாங்க. சிலர் திராவிட நாகரிகம் அப்படிங்கிறாங்க. என்னுடைய அஸ்கோபர் போலா, பின்லாட்டை சேர்ந்த அஸ்கோபர் போலா, நம்ம நாட்டை சேர்ந்த மறைந்த ஐயா ஐராவத மகாதேவன், அவங்களாம் திராவிட நாகரிகமாக புரோட்டோ திராவிட நாகரிகன்ட்டாங்க. புரோட்டோ. மறைந்த பூர்ணச்சந்திர ஜீவா, இப்போது உயரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர், நான், இந்த 3 பேர் தான் இது தமிழர் நாகரிகம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம தமிழர் நாகரிகம் சொல்றதுனால எங்களை யாரும் மதிக்கல. அவங்க மதிப்பாங்க நினைச்சு நாங்க வேலையை செய்யல. தெரியுது, புரியுது நினைக்கிறேன். இப்படி இந்த காலகட்டத்தில் இது உண்மையாலுமே என்ன மொழி? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு தமிழர் நாகரிகத்துக்கு தொடர்பு உண்டா? குறிப்பா கீழடி போன்ற இடங்கள்ல அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், குறியீடுகளுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூடிய கிடைக்கப்பட்ட பானை ஓடுகள் குறியீடுக்கும் தொடர்பு உண்டா? அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தை காலம் முதல்ல பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா கிமு 3500 1500 வந்து கணக்கு பண்ணாங்க. கார்பன் டேட்டிங் அனாலிசிஸ் மெத்தடம், கரிம பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. அது அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பு. அது எப்பன்னா 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னாடிதான் அது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மெஹராங்கிற இடத்துல கண்டுபிடிச்ச பொருட்களுடைய கரிம பகுப்பாய்வுபடி அதோடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 5500 முதல் 1500 வரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். 5500 இன்னிலிருந்து 7500 வருஷம். எல்லாம் நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கணும். இப்ப அங்க கிடைக்கக்கூடிய குறியீடுகள், எழுத்துக்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல கிடைச்சா அந்த காலத்தை ஓரளவு ஒத்துக்கலாமா?
அப்படி ஒத்துக்கிறதாக இருந்தால், ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அந்த எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள், அது உயிர் எழுத்துக்களா, மெய் எழுத்துக்களா, குறியீடுகள், அது எந்த குறியீடுகள் என்ன சொல்லுது, அந்த குறியீடுகள் சொல்லையும் எழுத்துக்களையும் நம்மளால படிக்க முடியுமா, படிச்சு பொருள் அறிய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த அமர்வுல அமைச்சருடைய முன்னிலையில என்ன பண்றோம், அந்த கீழடியில் கண்டுபிடிக்கக்கூடிய பானை ஓடு இருக்கக்கூடிய கீறல்கள், அதாவது குறியீடுகள், எழுத்துக்களை அடையாளம் பண்றோம். முதல்ல இது என்ன எழுத்து, இது என்ன குறியீடு, இந்த குறியீடு என்ன சொல்லுது, முதல்ல அடையாளம் பண்றோம். அடையாளம் பண்ணிட்டு சிந்து சமவெளி முத்திரை இருக்கக்கூடிய குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்புறம் என்ன பண்றான், அதுக்கு உதாரணமா அந்த சிந்து சமவெளி முத்திரைகள் இருக்கு, வில்லைகள் இருக்கு, பானை ஓட்டுல இருக்கக்கூடிய சொற்களை படிக்கிறோம், படிச்சு பொருள் சொல்றோம். எப்படி பொருள் சொல்றோம்? இதுல யாராவது ஆர்வம் உள்ளவர்கள் யாரையும் இருப்பார்கள், நீங்களே அந்த சார்ட் ஒன்று இருக்கு, பக்கத்திலே படிக்கும் 17 கீழ்கணக்கு மாதிரி மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கெல்லாம் ஆட்டோன் சார்ட்ல வரும். அது நீங்களே பார்க்கலாம், நீங்களே படிக்கலாம். நீங்களே படிச்சுட்டு ஐயா இதுதான் நீங்களே சொல்லலாம். என்கிட்ட சொல்லாதீங்க, ஊடக நண்பர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. விளங்குதுங்களா? நான் சொல்றது ஐயா விளங்குதா? தொடங்கலாமா? இது ஏன் நம்ம தேசிய கொடியை போடுறேன் அப்படின்னா, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு, மோட்டோ, வாய்மையே வெல்லும். சமஸ்கிருத ஹிந்தியில சொல்றதுன்னா சத்தியமாவே ஜெயத்தே, உண்மையே வெல்லும். இத தலைப்பை தத்துவம்னு போடுற மாதிரிதான் இருந்தது. சிந்து சமவெளி தத்துவம் அப்படின்னு போடுற மாதிரி இருந்தது. தத்துவம்னு சொன்னா அது நம்மள வேற போக்குல கொண்டு போயிருமேங்கிறதுக்காக நான் உண்மைகள் அப்படின்னு தூய தமிழ்ல போட்டான். ஆக்சுவலா உண்மையில சொல்ல போனா சிந்து சமவெளி தத்துவம் தான் சொல்லியிருக்கணும் நானு. ஆனா நம்ம அது வேண்டாங்கிறது சிந்து சமவெளி உண்மைகள் அப்படின்னு சொல்லி. இப்ப உண்மை பேசுறது நல்லதா, பொய் பேசுறது நல்லதா? ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களதான். உண்மை பேசணுமா, பொய் பேசணுமா? உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாது. அப்ப நானும் உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நான் சொல்ற உண்மை உங்களை மாதிரி அறிஞர் மக்கள் ஏற்றுக்கணும். மற்றவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறத பத்தி இல்லை, உங்களை திருச்சி மாநகரத்துக்குரிய மக்கள் ஏத்துக்கணும். நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாக்க என்னுடைய 25 ஆண்டுகள உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். சரிதாங்களா? இந்த தலைப்பை பத்தி கடைசியில சொல்றேன் நான். விரிச்சி நிற்றல், நற்சொற் கேட்க விரும்பி நிற்றல். நல்லதை கேட்கறதுக்கு விரும்பி நிற்கணும். அதுக்கு தான் இந்த தமிழ்ச்சங்கம் ஐயா அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. நல்லதை கேட்கணும். அப்படி இதோடைய தலைப்பை பத்தி பின்னாடி கடைசியில பேசணும். அடியேன் தான் அந்த தீலை சுபாஷ் சந்திர போஸுங்கிறது அடியேன் தான். நெக்ஸ்ட் இப்போ ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், இல்லாட்டி இந்த வருஷம் நினைக்கிறேன், தமிழ்நாடு அரசு ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டாங்க. அந்த புக் இண்டஸ் சயின்ஸ் அண்ட் கிராஃபிட்டி மார்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் ராஜன் சிவானந்தம் துணை இயக்குனர் தமிழ் தொல்லியத்துறை சேர்ந்து வெளியிட்ட நூல். அந்த புக் எடுப்பார். அந்த நூலில் 145 பக்கம் நினைக்கிறேன். அந்த நூலில் கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், துளுக்கர்பட்டி இப்படி பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட வெளிக்கொணரப்பட்ட அதை பானை ஓடுகள் இருக்கக்கூடிய குறியீடுகள், எழுத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணாங்க. இது பதிவு பண்ணி இதுக்கு ஒத்துமை கேட்பாங்க, இது இங்கே இது மாதிரி சிந்து சமவெளி முத்திரையில இருக்கு அப்படிங்கிறத இந்த நூலை வெளியிட்டாங்க. இந்த நூல் நம்ம விலை கொடுத்து வாங்கினோம். இந்த நூலை அடிப்படையாக கொண்டு
அந்த நூலில் இது மாதிரி ஒரு 42 குறியீடுகளை எழுத்துலீங்க அடையாளம் பண்ணாங்க. ஆகையினால் அவங்க அந்த வகையில் நம்ம முனைவர் ராஜனுக்கும் தமிழக ஐயா துணை இயக்குனர் சிவானந்தன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ அந்த புக்கில் இந்த நூலில் என்னென்ன இருக்குன்னா, இது மாதிரி படங்கள் இருக்கும். இப்போ முதல்ல போங்க, இது மாதிரி பானை ஓடுகள்ல இது மாதிரி குறியீடுகள் எழுத்துக்கள்லாம் இருக்கும். இந்த புக்கு பூரா அப்படிதான் இருக்கும். நம்ம என்ன பண்ண ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே, இது உண்மை, ஐயாவுக்கு தெரியும், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உழைத்து ஒவ்வொரு எழுத்தா இந்த ட்ரையர் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்தை கூட்டி இந்த எழுத்து இங்கே வந்தா இப்படி சேருமா, இங்கே இருந்து இப்படி சேருமான்னு கஷ்டப்பட்டு 12 உயிரெழுத்துக்களையும் 18 மெய் எழுத்துக்களையும் கண்டுபிடிச்சோம். கைதட்டுங்க. முதல்ல நம்ம செஞ்ச படி 12 உயிரெழுத்துக்களையும் 18 மெய் எழுத்துக்களையும் கண்டுபிடித்தோம். ஏங்க நீங்க சொல்லுங்க, ஒரு மொழியை படிக்கிறதா இருந்தா எழுத்துக்களை அடையாளம் பண்ணாம எப்படிங்க படிக்க முடியும்? படிக்க முடியுமா ஐயா? படிக்காம இந்த மொழி சொல்றாங்களா, அவங்கள என்னன்னையா சொல்றது? அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த 12 உயிரெழுத்துக்களையும் 18 மெய் எழுத்துக்களையும் அடையாளம் பண்ணி அட்டவணைப்படுத்தி எல்லாத்துக்கிட்ட கொடுத்துட்டோம். உங்களை மாதிரி ஆளுக்கிட்டலாம் கொடுத்துட்டோம். குறிப்பா குழந்தைகளுக்கு மாணவர் கையில கொடுத்துட்டோம். லண்டன், அமெரிக்கா, இன்னும் கிழக்கித்திய நாடுகள் இருக்கவங்களுக்கு எல்லாம் கையில கொடுத்துட்டோம். அவங்கள்ட்ட நம்ம வச்சுக்கல, நம்ம வச்சுக்கல, கொடுத்துட்டோம். யாராவது கொடுப்பாங்க அது மாதிரி பைத்தியக்காரன்? 25 ஆண்டுகள் உழைப்புல கண்டுபிடிச்சதை எல்லா கையில ஃப்ரீயா கொடுத்து இது தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது நற்செய்தா இல்லையா? அந்த நற்செய்தியை கேட்கறது நல்லதா இல்லையா? நல்லது. நெக்ஸ்ட், இப்போ முதல்ல 2 எழுத்தை பார்க்கிறோம். இந்த வில்வ இலை இருக்கு இல்லையா, வில்வ இலை, அது மாலிங்க இலைன்னு கூட சொல்லுவோம், மாலிங்க விலைன்னு சொல்லுவாங்க. அது இங்க இருக்கிறது அரச இலை. இந்த அரச இலையும் வில்வ இலையும் தான் இந்த பச்சை கலர்ல போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாரு. ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஐயா? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது வித்தியாசம் இருக்கா எழுத்துக்கள்ல, வடிவத்துல? ஆக முதல்ல ஈங்கிற 2 எழுத்துவே மரத்தின் இலையை குறிக்கும் குறியீடுகள். அந்த வில்வ இலை எதுக்கு பயன்படுது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அரச இலையை பத்தி பார்க்கலாம். இந்த அரச இலை தான் மேல இருக்கிற மாங்குடி, பெருநெல்வேலி, கீழடி, கொற்கை அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய பானை ஓட்டக்கூடிய குறியீடுகள். இந்த கீழே இருக்கு பாருங்க, அரச இலையை காமிக்கிறோம், சிந்து சம உயிரெழுத்தை காமிக்கிறோம். இந்திய நாட்டுடைய பாரத் ரத்னாங்கிற மிகச்சிறந்த விருதுடைய அடையாள குறியீடு அரச இலை. கைதட்டுங்க. நான் சொல்லிதான் கை தட்டுவீங்களா? நீங்களா தட்டணும் சார். நான் கேட்டு வாங்கினா அது கை நீட்டு வாங்குவாங்க, கையூட்டு வாங்குற மாதிரி அர்த்தம். நீங்களா தட்டணும். ஏன்னு கேட்டீங்க? இல்ல நான் என்ன கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்னா புரிய மாட்டேங்குது, வேணும்னே புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதெல்லாம் இந்த மனுஷன் ஓப்பனா மறைவு இல்லாம சொல்றானே நினைச்சு நீங்க பாராட்டணும். இந்த நீங்க பாராட்டுறதுதான் இன்னும் எத்தனை வருஷம் நான் நல்ல ஆரோக்கியமா இருப்பேன்னு தெரியாது. ஆனா நான் போகிற காலத்துல நீங்க என்ன கொடுத்த ஆதரவு, அன்பு இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு பிளாஷ்பேக் மாதிரி ஓட்டி இறைவன்ட்ட கூட்டிட்டு போடா அப்படின்னு அதுக்காக தான் உங்களை கேட்கிறேன். நிச்சயமா ஒரு நாள் போய்தான். ஆனால் நான் போனாலும் இந்த தமிழ் சங்கத்துல
நான் சொன்ன கருத்துக்கள் பதிவுகள் அலைகளில் ஒலிக்கும், நிறைந்து இருக்கும். வருங்காலம் என் பணியை தொடர்ந்து செய்யும். இப்ப அரசியலை பார்த்தோம். இது சிந்து சமவெளி இருக்கிற முத்திரையில எப்படி சொல்றான்னு பார்ப்போம். என்ன படிக்கிறான் பாருங்க. முன்னாடி ஒரு வட்டம், அதுல 6 ஆரம் போட்டிருக்கான். நான் மே போதி. இது எப்படி படிக்கிறோம்னா, ஆலீனமே போதி, ஆலீனமே போதி. போதினா என்ன? போதி மரம், புக்தர் ஞானம் பெற்ற மரம் போதி மரம். போதினா அரச மரம். அப்ப ஆலீனமே போதி அப்படின்னா ஆழ்வோன் இனமே அரச மரம். அதனாலதான் இந்த பேர் அரச மரம். இப்ப படிச்சுட்டோமா சித்து சமவெளி முத்திராபிஷேகம். ஆழ்வோன் இனம் போதி, ஆழ்வோன் இனமே அரச மரம். அது போடுற பாருங்க, ஆழ்வோன் இனமே சேர்த்து போற இலக்கணம் மறுபடி எழுதுவான். நெக்ஸ்ட் அடுத்தாப்புல 2 கொடுமணல்ல கண்டுபிடிக்கக்கூடிய பானை ஓடுகள், அதே மாதிரி காளிபங்கன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பானையில் இருக்கக்கூடிய குழிகளை பார்க்கிறோம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, மேல இருக்கு பாருங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய இங்க பாருங்க 465A, அதுல இருக்கிற எழுத்து ஆ. இங்க பாருங்க ஆ அப்படின்னு வாய் சொல்லுங்க, உச்சரிங்க ஐயா. நீங்க வாய் தொடக்குது இல்ல, இந்த உதட்டுடைய வடிவு தான் ஆ. ஆன்னு சொன்னா அதுக்கு அடுத்தாப்புல ஒன்று. அப்புறம் ஊ, ஊ சொல்லுங்க, வாய்க்குழியும். இந்த ஊங்கிற எழுத்து தான் இங்க இருக்கு. இங்க பாருங்க, இந்த எழுத்துக்கு நடுவில் இருக்கு பாருங்க, ஊ வட்டமா இருக்கு பாருங்க, அது ஊ. அப்புறம் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, அது அப்படி பெருக்கல் குறி மாதிரி ஒரு சைட்ல போடுக்கிறது யா. இதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல. அப்போ இந்த நம்ம கொடுமணல்ல கண்டுபிடிக்கிறது, சிந்து சமவெளிகளுக்கு கண்டுபிடிச்ச எழுத்துக்கள்லாம் நம்ம அட்டவணைப்படுத்த எழுத்துக்களோட ஒத்து போகுது. அடுத்த அது என்ன படிக்குது? அது மாதிரி ஏதாவது சிந்து சமூகத்துல அந்த ஊ இ உள்ள எழுத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு படிச்சானா இனிமே படிக்கிறான். பா பா ஆ உய்ய, ஆ நெடில், பா உய்ய ஆ உய்ய. தூய்மையான சிற்றுயிராக உய்தல், தூய்மையான சிற்றுயிராக உய்தல் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய உயிர் ஆத்மா தூய்மையா நம்மளை விட்டு உடம்பு போகணும் அப்படின்னு நான் சொல்ல, சித்து சமவெளி முத்திரை சொல்லுது. நல்லா கவனமா கேட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த பாருங்க, பானை ஓட்டுல கொடுமணல் 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 கொடுமணல், திருநெல்வேலி, துளுக்கற்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு சதுரம் மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு இருக்குது. அது என்ன பண்றோம்னா உப அப்படின்னு படிக்கிறோம். பக்கத்துல துணையில் இருந்துச்சுன்னா உபா அப்படின்னு படிக்கணும். உபானா 2, உபா, உபவாசன், உபவாசனன். உபவாசன்னா யாரும் தெரியும், உண்ணா நோன்பு இருந்தவன உபவாசன், உபவாசன் உண்ணா நோன்பு இருந்து. அந்த உபவாசன் அப்படிங்கிற எழுத்து வேலூர் மாவட்டத்து பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு பாறையில பொறிச்சிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு முறை நான் வரும்போது அதை விளக்கமா சொல்றேன். உபவாசன் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஐயா. இனிமே நான் சொல்லக்கூடியதை நல்லா கவனமா கேட்டுங்க. அநேகமாக என் வயசை ஒத்திதவங்க இல்லை என்னுடைய வயசு நெருங்கியவங்க இருக்கீங்க. நமக்கு அவசியம் தெரிய வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல போறோம். நம்ம கவனமா கேட்டுக்கோங்க. தயவுசெய்து கவனங்களை இங்கு வைத்துக் கொள்ளுங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது அடுத்தாப்புல இங்க பாருங்க, இந்த பானை ஓடுகள்ல இருக்கக்கூடிய இந்த லைட்டை ஆஃப் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த 5 கோடு போட்டுருந்துச்சுன்னா ஐ, இது லா, இது பா. 5 கோடு போட்டு 5 கோடு இப்ப இருக்கு பாருங்க, இந்த லா. இது நம்ம என்ன பண்றோம், பால் 5, நம்ம பால் 5, பாலினம் 5. தொல்காப்பியம் சொல்லுது பாலினம் 5 சொல்லுது. அப்ப இந்த பாலினம் 5 அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஐ அப்படிங்கிற சொல்லு இங்க இருக்கு, எழுத்து இங்க இருக்கு, 5 கோடு இருக்கு. இல்லுங்கிற எழுத்து இங்க இருக்கு, மெய்யெழுத்து.
நெக்ஸ்ட். இப்போ எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு எழுத்து தமிழ் மொழிக்கு உண்டுங்கிறது என்ன எழுத்து ஐயா? சிறப்பு லகரம். எந்த மொழியிலையும் கிடையாது. இன்னொரு நம்ம கூட இன்னொரு மொழி இருக்கு, மலையாளத்துல சிறப்பு லகரம் உண்டு. ஏன்னா அது ரொம்ப நாளா நம்ம கூட தொடர்பு உள்ள மொழி. இந்த சிறப்பு லகரம், இதை நான் கொஞ்சம் நேர இடத்தை சொல்றேன். இந்த சிறப்பு லகரத்துடைய 7500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறப்பு லகரத்துடைய ஐயாவை கூட்டு முருகேசன் பின்னாடி போறாரு. அது வடிவம் என்ன? அதுக்கும் நம்ம ஊர்ல வெளிநாடு வடநாடுல அந்த வடிவம் என்ன அப்படின்னா, சிறப்பு லகரத்தின் வடிவம் ஏணி மரம். நம்ம கிராமங்கள்ல இருந்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் பாடை கட்டும் போது 7 குச்சி வச்சு கட்டுவாங்க. சரிதானா? அதுதான் சிறப்பு லகரம். நான் சிறப்பு லகரத்தை பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் எனக்கு தனியா கொடுக்கணும். சிறப்பு லகரத்தை பத்தி பேசணும். இந்த சிறப்பு லகரத்தில் கூடிய வடிவங்கள், பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய வடிவங்கள் அப்படிங்கிறத பத்தி, இந்த எழுத்துடைய வடிவம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி பேசணும்னா இன்னும் 1 மணி நேரம் தனியா வேணும். ஆகையினால அதை தனியா இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். அப்படிங்கிறனால அது சிறப்பு லகரத்தின் வடிவம் ஏணி மரம். இங்க பாருங்க, காமிக்கிறோம். இது 7 படி இருக்கும். சிந்து சமவெளி முத்திரை 7 இருக்கும், 5 இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும், 1 கூட இருக்கும், 1 படி கூட இருக்கும். ஆமா. அப்போ சிறப்பு லகரத்துடைய வடிவம் சிறப்பு லகரம். தமிழ் மொழிக்கே உரித்தான சிறப்பு லகரம் சிந்து சமவெளி முத்திரைகளில் உள்ளன என்றால், அதே குறியீடு தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட தொல்பொருள் ஆய்வு போது கிடைக்கப்பட்ட பானை ஓடில் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்றால், சிந்து சமவெளிக்கும் கீழடி தமிழகத்திற்கும் தொடர்பு உண்டா இல்லையா? உண்டு. ஏன்னா வேற எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு எழுத்து சிந்து சமவெளியில இருக்கு. அந்த எழுத்து தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள்ல இருக்கு. அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஆதார சான்று. இங்க பாருங்க, இந்த எழுத்து இருக்கு, இது மே, ஒரு பெட்டி மாதிரி போட்டா மே. இது ஒரு முத்திரை, அதுல எழுதியிருக்கு, எழுத்து எழுதியிருக்கு. அது என்ன எழுதியிருக்குன்னா பரமேசன் அப்படிங்கிறத எழுதியிருக்கு. அது எப்படி இருக்கு? இடமிருந்து வளம். அப்படி எங்க பாருங்க, இங்க பாருங்க, இது முத்திரை. இதை எப்படி படிக்கிற? பா ரா மே ச இன் 3 கோடு இருக்கும். 3 கோடு பரமேசன் அப்படி படிக்கிறோம். அப்போ இந்த மேங்கிற எழுத்து இதெல்லாம் கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பரமேசன், அந்த மேங்கிற எழுத்து தமிழகத்துடைய பானை ஓடுகள்ல அடுத்து. இப்ப இந்த எழுத்து சா மீன் மாதிரி இருக்கு. இது எல்லாரும் பாண்டிய நாட்டு முத்திரை சொல்ல. ஆமா, பாண்டிய நாட்டுடைய சொன்ன மீன் தான் ஒத்துக்கிறோம். ஆனா மீன் வேற, இது வேற. இது எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்கன்னா அருமீன் அப்படின்லாம் படிப்பாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் அப்படிலாம் படிப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. அது பேரு சா வர்க்கம். அப்ப இந்த சா வர்க்கத்துக்கு எத்தக்கூடிய இங்க பாருங்க, கொடுமணல், கீழடி, அழகன் குளம் அப்படிங்கிற பானை ஓடுகள்லாம் அந்த எழுத்து இருக்கு. இப்ப அதை எப்படி படிக்கிறோன்னா, இந்த மனுஷ உரம் அன் அப்படி, அன்னுனா அவன் அர்த்தம். அன் அன் பூ இல் ல பா ச ந ரு இல், அன்புள்ள பாச நருள். அப்ப சாங்கிற எழுத்து அங்க வரும். அந்த பாசன் யாருங்கிறது பாசன் பரஞ்சோதி.
அப்போ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களை படித்து காமிக்கிறோம். அடுத்த இப்போ இந்த எழுத்து இருக்கு பாருங்க, ஒரு கோடு போட்டு 5-7 கோடு இருக்கும், 5 கோடு இருக்கும், அது சீப்பு மாதிரி இருக்கும். அந்த சீப்பு மாதிரி இருக்கிறது சி நெடில், சி எழுத்து. இது எங்க இருக்குது? தொழுக்கரப்பட்டி, கீழடி, கொடுமணல்ல கடைபிடிக்கப்பட்ட பானை ஓட்டுல சிங்கிற எழுத்து இருக்குது. பழைய காலத்து கல்வெட்டுல பாத்தீங்கன்னா சி கோயில்னு அது இருக்கும். சி கோயில்னா கல்வெட்டு, பழைய காலத்து கல்வெட்டுல 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த சி கோயில்னு ஆரம்பிப்பான். அப்ப அந்த சிங்கிற எழுத்து எப்படி இருக்குன்னா சீப்பு வடிவத்தில் இருக்கு. இதை எப்படி படிக்கிறோம்னா இந்த ஒரு முத்திரை படிக்கிற சி அன்பு சண்டேசன், சூலாயுதன் சோட பன் அப்படிங்கிறான். சூளம் தெரியுது பாருங்க இந்த இடத்துல, சூழக்குறியீடு அங்க இருக்குது. இப்ப சூழக்குறியீடு சூலாயுதன் அப்படின்னு நம்ம. அப்ப சி அன்பு சண்டேசன், திரு அன்பு சண்டேசன், சூலாயுதன் 16 அறிவாட் பல் அப்படின்னா 16 பேர், 16ஆக அவர் உருவெடுத்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது உங்களுக்கு சமய நூல்கள்லாம் படிச்சீங்கன்னாக்க இறைவன் சிவபெருமான் 16 வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நூல்களை படிக்கணும். அது இன்னொரு நாளைக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த 16 வெளிப்பாடுகள் பேர்கள் என்ன, அதுல ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். இன்னைக்கு தலைப்பு உண்மையை பத்தி பேசுறோம். நெக்ஸ்ட் இது இங்க அதே மாதிரி சி பூ நே அன்னே சோ இட்ட உஞ்சல்ங்கிற சேர்த்து எழுதியிருக்கான். அதுவும் சேர்த்து எழுதிக்கிறான். அதே மாதிரி சி அன்பு சி புவனேசி இட்ட உஞ்சல் ஆப்பா அப்படின்னா திரு புவனேஸ்வரி இட்ட உஞ்சல் ஆ பாட்டு, உஞ்சலாவது பாட்டு. உஞ்சல் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குழந்தைங்கள தாலாட்டு பாட்டுன்னு சொல்லுவோம். அந்த தாலாட்டு பாட்டை பத்தி தமிழ் இலக்கிய நூல்ல எந்த ஒரு இலக்கிய நூல்ல இது வரும். சிற்றிலக்கிய நூல்கள்ல இதை பத்தி, இந்த உஞ்சல் பாட்டை பத்தி சொல்லே வரும். அந்த ஊஞ்சல் அப்படி நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய சொல் அந்த காலத்தை எப்படி இருக்குன்னா உஞ்சல் அப்படி இருக்கு. சிந்து சமூகல உஞ்சல் இருக்கு. இதை பத்தி குறிப்பே அந்த நூல்கள்ல, சிற்றலிக்கு நூல்கள்லயே குறிப்பிடுறாங்க அறிஞர் பெருமக்கள். அப்ப அந்த உஞ்சல்ங்கிற பாட்டு எழுத்து சிந்து சமூக இருந்த பாட்டு எழுத்து தமிழ் எழுத்து, பழந்தமிழ் சொல்லு அப்படின்னு தெரியும். இப்போ இங்க பாருங்க, தண்டகரம் இது பிச்சாண்டி தேவி மாதா அன்னபூரணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாரு? பிச்சாண்டி தேவி மாதா அன்னபூரணின்னு சொல்லிக்கிட்டு ஒரு காவடி தூக்கிட்டு வருவாங்களே, அவங்க யாரு? சிவனடியார்கள். அந்த சிவனடியார்கள் தோற்றம் யாருன்னா பிச்சாடனன். நம்ம திருச்சியில பிச்சாண்டார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு பிச்சையூர், உண்மையான பேரு பிச்சையூர். அந்த பிச்சாண்டாருடைய வடிவத்தை பத்தி இந்த மாதிரி வடிவம் எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த பிச்சாண்டாருடைய வடிவத்தை எனக்கு கொடுத்து அனுப்பிய பெருமகன் ஐயா இதுதான் பிச்சாண்டார் உருவம் கொடுத்து உதவினார். உண்மைதானே ஐயா? அப்ப இந்த பிச்சாண்டார் உருவம் ரெண்டு பக்கமும் அந்த பானையை தோற்றிருக்க மாதிரி ஒரு உருவம். பிச்சாடனான ஆனவன் அப்படிங்கிற இடத்துல அந்த 3 எழுத்து அங்க வந்து பாரு. இப்ப இது குறியீடு, இது எழுத்துக்கள். இந்த குறியீடுகளை எழுத்து சேர்த்தா படிச்சாதான் சொல்லு வரும். குறியீடு தான் சொல்றது. கொஞ்சம் கடினமா இருக்கா ஐயா? கடினமா இருக்கா? அப்ப குறியீடையே எழுத்துக்களை சேர்த்து படிச்சாதான் சிந்து சமூக எழுத்து முத்திரையில படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது பாருங்க, அன்புள்ள பண். என்ன பண்ணு போட்டிருக்காங்க? டன்னகரம் போட்டிருக்காங்க பாருங்க. டன்னகரம்னா 3 சி அப்படிங்கிற 3 சி. இந்த 3 சுழிக்கு 4 கோடு போடுவோம்.
ரன்னகர சொல்ற 2 சுழிக்கு 3 கோடு போடுவாங்க. நம்ம 2 கோடு போட்டானா நான் தன்னகரம். அப்ப இது 4 கோடு போட்டுக்கிறதால 3 சுழி நான். அப்போ அன்புள்ள பண் அப்படின்னா பாட்டு அப்படின்னு, பண் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். வேறுபடி திருப்பி ரிவர்ஸ். இங்க இருக்கு பாருங்க இல்லு. இந்த இல்லுது எப்படி இருக்கு பாருங்க. அன்பு இல்ல இல்ல, இங்க பாருங்க புள்ளி வச்சிருக்கான் பாருங்க இல்லுக்குள்ள. இந்த நம்ம இல்லுன்னு அடையாளம் பண்றோம், வட்டமா போட்டுருக்கு. அன்புள்ள பாசம். நெக்ஸ்ட் அடுத்த. இப்ப இதை கீழே இருக்கிற பார்க்காதீங்க. இப்ப இதுக்கு மேல இருக்க எழுத்து, இது என்ன எழுத்து? நான். இது என்ன 3 எழுத்து? படிங்க நீங்க படிங்க. இங்க இந்த எழுத்து தான் ரன்னகரம். ராம்குமார் படிங்க. இந்த எழுத்து இன்னன் படிங்க சார், யாராவது படிங்க. நன்னன். எங்கேப்பா ஜெயா டிவிகர்? எங்கே ஜெயா டிவிகர் போயிட்டாரா? அப்போ நீங்க படிக்க முடியும் ஐயா. மக்கள் படிக்கிறாங்க. நன்னன்னு படிக்கிறீங்கல்ல? அவர் படிச்ச சரிதானா ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா படிச்ச சரிதானா? நீங்களும் படிக்கலாம்ல. இப்ப இதுதான் ஆதான் படிக்கணுமா? ஏன் நீங்க படிக்க கூடாதா? படிக்க முடியும். யாராலும் படிக்க முடியும். அது யாருன்னா தமிழன் வேற எவனு படிக்க முடியும். உறுதியா சொல்றேன், தைரியமா சொல்றேன். எதையும் சந்திக்க தயாரா. தமிழனாலதான் படிக்க முடியும் சார், யாராலும் படிக்க முடியாது. அடுத்து இது பாருங்க. சி பா விநாகபாணி. ஒரு வில்லு போட்டு இப்படி ஒரு அம்ப போட்டுதான் அது விநாகபாணி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி என்ன பண்றான், அதுக்கு பக்கத்துல 12 புள்ளி வச்சிருக்கான். அப்புறம் பண்ணுங்கிறான். இங்க 2 சொல்லி இங்க போட்டிருக்கான். இப்ப பண்ணுனா அறிவாட்பல், பலவானவன், ஒன்றிலிருந்து பலவானவன். அப்போ சி பா தூய்மையான பினாகபாணி 24 ஆனன். 24 ஆண். அந்த 24 என்ன ஐயாவுக்கு தெரியும். 24 தத்துவங்கள் என்ன? 36 தத்துவங்கள் என்ன ஐயா? 36 உண்மைகள் என்ன? 24 உண்மைகள் என்ன? அங்கதான் ஆரம்பத்திலே இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. இந்த 24 ஆன்ம தத்துவங்கள். அந்த ஆன்ம தத்துவங்கள் பஞ்சபூதங்களுடைய தொடர்பு உள்ளது. அதோடைய வடிவம், நிறம் எல்லாத்தையும் சேர்ந்து அப்படியே வரும். கண்ணு, காது, மூக்கு, வாய், ஐம்புலன்கள் இப்படின்னு சொல்லிட்டு 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள். அந்த ஆன்ம தத்துவங்கள் தான் சொல்றான். அப்போ 24 சொன்ன பாக்கி 12 என்ன? இப்படி கேள்வி வருதுல 36ல இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன், ஏன்னா அது தனி சப்ஜெக்ட். 36 தத்துவங்கள். அப்ப 24 தத்துவங்கள் என்னன்னா சாங்கிய தத்துவம். அந்த 12 என்ன அப்படிங்கிறத 36 விளக்கும் போது உங்களுக்கு புரியாது. பெரிய சார்ட். அதுக்கு பாடல்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு. அந்த பாடல்லாம் பொருள் கொடுக்கணும் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் நேரம் இன்னைக்கு பத்தாது. அதனால 36 தத்துவங்கள் உண்டு. அதை பத்தி பேசுகின்றத 26 ஆன்ம தத்துவங்களை பத்தி. ஆன்ம தத்துவம் சொன்னா புரியாது. பிரகிருதி தத்துவம் பத்தி இந்த 24 தத்துவங்களை பற்றி சிந்து சமவெளி முத்திரைகளை பேசுது. அதற்கான சான்றுகள் இந்த பாங் என்ற எழுத்து நம்ம கீழடியிலையும் நம்ம தமிழகத்துக்குடைய பானை ஓடுகள்ல கிடைத்து இருக்கிறது. இந்த பாங்கிற எழுத்தை பத்தி பேசணும்னா நாகப்பாம்பு படம் எடுக்கும்ல, அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு படம் இருக்கும் பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பாம்பு மாதிரி. அந்த எழுத்து தான் பா. பானாலே பாம்புன்னு தான் அர்த்தம். அந்த பாம்பு யார் வழிபட்டா? நாகர்கள் வழிபட்டாங்க. அது இன்னொரு நாளைக்கு விளக்கமா சொல்றேன். அடுத்த
இது பாருங்க, கொற்கை, கீழடி, கொடுமணல், கரூர், கீழடி, துலுக்கர்பட்டியில் இருக்கிற எழுத்துக்கள் தா. பாருங்க, தெளிவா தெரியுமே, தெரியுதுங்களா? இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் தா. அப்ப அந்த தா, தி, தி, அப்ப தீங்கிற எழுத்து பின்னாடி வரும். தீ எப்படி வருது பாருங்க, தா, தி. இந்த எழுத்து தான் தமிழி எழுத்துக்கள். தமிழ் பிராமின்னு சொல்றோம் இல்லையா, தமிழ் பிராமி எழுத்துல இதே எழுத்து தான், இதே மாதிரி வடிவம் தான் இருக்கு, மாற்றம் இருக்காது. இது பாருங்க மா. இந்த மாங்கிற எழுத்து சைன்ல இருக்குது. இங்க பாருங்க, கீழடி இருக்கக்கூடிய வடிவம் தெரியுதுங்களா? தெரியுதா? இப்ப இத இன்னும் ஒரு முத்திரையை படிப்போம். பாலன் அருளினம் சின்னன். பாலன் அருள் இனம் சின்னன். இத பாலன் தான் யாருக்கு தெரியும்? பாதுகாப்புகன். பாலன் அருள் இனம் சின்னன். இந்த சின்னன்கிற சொல்லு எங்க வருது? சின்னன்கிற சொல்லு தமிழ்நாட்டில் வருது. அப்ப அந்த சின்னனுங்கிறத படிக்கிறோம். சின்னன். இந்த சீங்கிற எழுத்து பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் நான் பெருசு பண்ணி காமிச்சிருக்கணும், தவறு பண்ணிட்டேன், படிச்சிருங்க. இந்த முத்திரைகள்லாம் உங்களுக்கு பெருசு பண்ணி காமிச்சா அது நல்லா இருந்திருக்கும். இப்பதான் இங்க வந்து இங்க போடும்போதுதான் அந்த தெரியுது. அடுத்த இந்த பாருங்க, யாங்கிற எழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உய்யேங்கிறத பார்த்தோம் இல்லையா? அந்த எழுத்து தான் இங்க போடுறோம். யா நல்லா தெரியுது பாரு. கொடுமணல், கீழடி, கீழடி, அரப்பா, காளிபங்கன், காளிபங்கன்ல இருக்கக்கூடிய இந்த யாங்கிற எழுத்து. இதுல இருக்கிறது என்ன இருக்கு? ஐயாவு. ஐயா, ஐயாவு. தும்புறீங்களா? ஐயாவு. ஐயாவுன்னு பேர் இருக்கா சார்? ஐயாவுன்னு தமிழ்ல பேர் இருக்கா இல்லையா? இந்த சித்து சபை முத்தரையா ஐயாவுன்னு எழுதியிருக்கான். ஐயா நானா எழுதுனேன், அவ எழுதி வச்சிருக்காங்க. ஐயா நம்ம ஊ போடுறது, அவ ஊ போட்டிருக்கான். அவ நம்ம வந்து ஊ போடுறது வாவை போட்டு இழுத்து விடுவோம். அவன் என்ன பண்றான்? ஐயா ஊ அப்படி எழுதியிருக்கான். ஐயா ஊ. இங்க பாருங்க, இந்த சிந்து சமொழி முத்திரை, இந்த நம்பர் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐயாவு. ஐயாவு தமிழ் பேர் தானே சார்? ஐயா உங்களை தான் கேட்கிறேன். அடுத்த இப்ப இந்த ராங்கிற எழுத்து இதே ரகம். பாருங்க, ரா. இந்த ராங்கிற எழுத்து துலுக்கர்பட்டி, வளநாடு, அகரம், கொடுமணல், கீழடி இடத்துல இருக்குது. இங்க சிந்து சமவெளி முத்திரையிலே இருக்குது. இருக்குங்களா? இந்த பாரு. இப்போ இந்த ரா எழுத்து உள்ள முத்திரையை படிப்போம். பரமே ஏற்கனவே மே பார்த்திருக்கோம் பாருங்க. ஏற்கனவே இந்த மேங்கிற எழுத்து பார்த்திருக்கோமா? பரமே நான் அங்க இட்டு போட்டிருக்கான் பாருங்க, பாக்கு மேல இட்டு பாருங்க. பரமே நான் இட் பு உரு, உருங்கிற சேர்த்து எழுதிக்கான் பாருங்க. பரமே நட்புரு. பரமே நட்புரு. பரமே நா இட் பு ரு, உரு நட்புரு. இந்த 5 முனை நெய்த்தத்தை பார்த்தீங்கன்னா, இவர் 5 முனை துலுக்கர்பட்டியில் இருக்கு, நெடுங்கூர்ல இருக்கு, காளிபங்கன். இந்த 5 முனை நட்சத்திர வடிவத்தை கோயில், நம்ம தமிழக கோயில் எல்லா கோயிலையும் நீங்க பார்க்கலாம். எல்லா கோயிலும் சொல்லுவாங்க. அந்த குறியீடு என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாதுப்பாங்க. நான் அறிவிப்படம் சொல்லும்போது என்னென்ன சொன்னாங்க, ஒரு பாம்பு கடியோ ஒரு பூச்சி கடியோ எது கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல இந்த குறியீடை போட்டா அது நிவர்த்தி ஆகிடும், குணமாகிடும் சொல்லுவாங்க. நான் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் என்னடா தெரிஞ்சது அப்படின்னா, ஐம்பூதங்க ஒடுக்கம், ஐம்புலன் ஒடுக்கம், ஐம்புலன் ஒடுக்கம், 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 ஒடுக்கம்.
ஒடுக்கணும், ஐம்பொழுதுல ஒடுக்கணும். புறக்கருவிகளான ஐம்புலன்களை ஒடுக்க வேண்டும். புறக்கருவினா எது? கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். இந்த புறக்கருவிகளை ஒடுக்க வேண்டும் என்பது என்ன தத்துவம்? உண்மை தத்துவம். அதுதான் உண்மை. நம்ம புறக்கருவிகளை ஒடுக்கணுங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மைங்கிற தத்துவம். ஐயா அடுத்த இப்போ நம்ம அனுதினமும் 3 விதமான நிலைப்பாடுகள்ல நம்ம இருப்போம். நம்ம இருப்போம் சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய உயிர் இருக்கும். 3 நிலையில இருக்கும். என்னென்ன நிலை? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஐயா. என்னடா 3 நிலை? விழிப்பு நிலை, இப்ப உட்கார்ந்தது விழிப்பு நிலை. கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 நிலைகள்ல பொதுவா நம்ம எல்லாருமே நம்முடைய ஆன்மா இருக்கும். விழிப்பு, கனவு, உறக்கம். அந்த 3 நிலைகளை திருமயம் கோட்டையில எப்படி பாறை ஓவியமா வரைஞ்சிருக்காங்கன்னா இங்க பாருங்க. விழிப்பு நிலை, கனவு நிலை கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 நிலை எப்படி போட்டிருக்காங்க? எங்கே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டையில இருக்கு. இங்க இருக்கிறது பேர் இது செடிமா இருக்கிறது நெருக்கம்னு அர்த்தம். இந்த செடி படம் போட்டோம்னா தமிழகராதியில பாத்தீங்கன்னா செடி அப்படிங்கிற சொல்லுக்கு நெருக்கம்னு வரும். சிந்து சமவெளி புத்தரையில குறிப்பா ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய குறியீடுகளுக்குரிய ஒரு ஆண் பெண் உருவமும் அந்த பக்கத்து செடி இருக்கும். அப்படின்னா ஆண் பெண் நெருக்கம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய குறியீடு தான் இந்த நெருக்கம் செடி. இந்த 5 விரல காமிக்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய. இதெல்லாம் அந்த பார்க்கலாம். அந்த ஓங்கிற எழுத்து இதெல்லாம் நீங்க திருமயம் கோட்டையில் இருக்கக்கூடிய பாறை கோவில்கள்லாம் பார்க்கலாம். இப்ப இது ஏன் நம்ம சொன்னேன் முன்னாடி பார்த்துட்டு, இப்ப இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுக்கு தொடர்புடைய முக்கியமான செய்தி சிந்து சமவெளியிலையும் கீழடியிலையும் மற்ற இடங்களில் கட்டப்பட்ட குறியீடுகள் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 3 நிலைப்பாடுகளை சொன்னோம். இந்த 3 நிலைப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஞானிகள், ரிஷிகள் அவங்க என்ன பண்ணாங்க? யோக நிலையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது, எந்த நிலையில? யோக நிலையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆத்மா 5 நிலைப்பாடுகள்ல இருக்கும். 5 நிலைப்பாடு. இது சமஸ்கிருதத்துல அவஸ்தைமாங்க, அவத்தம அவத்தாமாங்க, அவஸ்தைமாங்க. நம்ம தமிழ்ல நிலைப்பாடுகள் சொல்றோம். ஆன்மா, ஒரு யோகியுடைய ஆன்மா யோக நிலையில 5 நிலைப்பாடுகள் இருக்கும். அது என்ன நிலைப்பாடுகள்னா விழிப்பு, கனவு, உறக்கம், அமைதி, பேரமைதி. அமைதி, பேரமைதி. அப்ப அந்த அமைதி நிலை என்ன? துரியம். பேரமைதி என்ன? துரியாதீதம். இதெல்லாம் படிக்கணும். இந்த நூல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். துரியாதீதம். அந்த துரியாதீதத்தை சிந்து சமவெளியில் எப்படி குறியீடாக காமிச்சிருக்கான்? தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள்ல எப்படி குறியீடா காமிக்கப்பட்டிருக்கானா? ஒரு செங்குத்து கோட்டுல 4 படுக்கை கோடு இருக்கும். அதுதான் துரியாதீத குறியீடு. நெக்ஸ்ட் இது வர்ற இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க. இது கீழ்வாலை பாறை ஓவியம். இது 8000 வருஷத்துக்கு முற்பட்டதாக நான் கருதுறேன். அந்த கீழ்வாலை பாறை ஓவியத்துல விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, அமைதி நிலை, பேரமைதி நிலை, இதுதான் துரியாதீத கொடியும். அந்த விழிப்பு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வட்டம், நடுவில் ஒரு கூட்டல் குறியீடு எங்க இருக்குன்னா துலுக்கர்பட்டியில இருக்கு, திருப்பதி வேணியில இருக்கு, கொடுமணல் இருக்கு, கீழடியில இருக்கு. இப்ப கொஞ்சம் சித்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது இருந்தாலும் எங்கேயோ கொண்டு போய் யோகத்துக்கு கொண்டு போறாருன்னு சொல்றீங்க. அதுக்கான முடிவு நீங்களே சொல்ல போறீங்க. அப்போ யோக நிலை கூடிய விழிப்பு நிலையை இருக்கக்கூடிய குறியீடு நம்ம தமிழகத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கோம், சிந்து சமூகத்திலேயே. அப்ப இந்த ஒரு வரையாடுன்னு சொல்லுவோம். இந்த வரையாடோட எதுக்குடைய சித்தம்னா நம்ம ஒரிசா, பெங்கால் அந்த நாடுடைய அடையாள சின்னம் ஒரிசா, பெங்கால் அவங்களுடைய அடையாள சின்னம் புலி. பீகார்,
உத்தரப்பிரதேச அவங்களுடைய சின்னம் யானை. பக்கத்துல கர்நாடகா நாட்டுக்குடைய அடையாள சின்னம் ஒரு கர்நாடகா ஒட்டி எருமை. எருமை நாடுன்னு பேரு. கர்நாடகாவுக்கு பேரு எருமை நாடு. எருமை. சிந்து சமவெளி நாட்டு மக்களுடைய அடையாள சின்னம் காண்டாமிருகம். இந்த உள்ள முத்திரை M304 அப்படிங்கிற முத்திரையில இந்த வடிவங்களை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இருந்தாலும் அப்ப இந்த வரையாடு யாரை குடிக்குதுன்னு சொன்னா தென்னகத்து மக்களை குடிக்கிறது, தென்புலத்தாரை குடிக்கிறது. தென்னகத்து மக்கள் யாரையா? யாருங்கய்யா தென்னகத்து மக்கள்? அவங்களுடைய அடையாள சின்னம் வரையாடு. அந்த வரையாடுங்கிறது மலையாடுன்னு சொல்லுவோம். அந்த வளையாடுங்கிறதுக்கு ஒரு பெக்குலியரான குணம் உண்டு. ரொம்ப தூய்மையான ஆடு, மிகவும் போற்றப்படக்கூடிய இனம் வரையாடு. தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய பழைய காலத்து சின்னம் வரையாடு. நான் சொல்ல சிந்து சமவெளி முத்திரை சொல்கிறது. அடுத்த இப்போ இங்க பாருங்க, இந்த துரியாதீத குறியீடு கீழடி திருமைய கோட்டையில் இருக்குது. மலையடிப்பட்டி, நம்ம புதுக்கோட்டை பட்ட மலையடிப்பட்டியில இருக்குது. சிந்து சமவெளி பானை ஓட்டுல இந்த கீழ்வாளையை மறுபடியும் போட்டுக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா, உயிர் உடலமாக வாழும் பொழுது அனுபவிக்கும் துரியாதீதம், துரியம், உறக்கம், கனவு, விழிப்பு ஆகிய 5 நிலைப்பாடுகள். அப்ப நம்ம ஆன்மா என்னென்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறத சிந்து சமவெளி முத்திரையிலையும் சொல்லுது. தமிழகத்தில் கண்டுபிடிக்க பானை ஓடுகிற குறியீடுகளும் சொல்லுது, எழுத்துக்களும் சொல்லுது. இப்போ கொஞ்சம் நெருங்கி வர்றோம் நினைக்கிறேன். கொஞ்சம் நெருங்கி வர்றோம்னு நினைக்கிறேன். அதாவது நெருங்கி வர்றோம்னா புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிந்து சமவெளி முத்திரையில் இருக்கக்கூடிய இந்த துரியாதீத குறியீடு உள்ள எழுத்துக்களையும் குறியீடுகளையும் இப்படி படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? இங்க பாருங்க, பிச்சாடன ஏற்கனவே காமிச்சோம்ல, பிச்சாடன அது இல்லு. அப்ப என்ன பண்ணா பிச்சாடன நுல். இங்க பாருங்க, அது இல்லுன்னு பார்த்தோம்ல முல்ல, இது பிச்சாடன்னு பார்த்தோம். பிச்சாடன நுல் பினாகபாணி. பிச்சான உள்ள யாரு? உள்ளம்னா மனசு, மனம். அவ யாரு? பினாகபாணி. அதுக்கப்புறம் என்ன? துரியாதீதன். அது ஒரு சென்டென்ஸ். அது துச்சாடன உள் வீடாகபாணி புள்ளி வச்சிருங்க. அடுத்தாப்புல துரியாதீதன். துரியாதீதன் ஊ ரு. துரியாதீதன் உரு பி தா சேர்த்திருக்கான் பாருங்க. பி தா பிதா சி. சீனா யாரு? சீனா யாரு சார்? சிவன். பிதா சிவன். துரியாதீதன் உரு பிதா சி. இப்ப ஓரளவு புரியுதுன்னு நினைக்கிறான். சிவன் பெருமான யோக நிலை இருக்கிறதாங்க எப்போதுமே. அப்போ பிச்சாடனன் உள் பினாகபாணி, துரியாதீதன் உரு பிதா சி. படிக்கிறீங்க பாருங்க. பிச்சாடன பினாகபாணி, துரியாதன் உரு பிதா சி. பிச்சாடனி மனம் பினாகபாணி, துரியாதீதன் உருவம் தந்தையாகிய சிவன். வேற நண்பர்கள் யாராவது இருந்தா மனசு வருத்தப்பட்டுக்காதீங்க. அடுத்து இப்போ கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஒரு கேள்வி, ஐயா இதெல்லாம் சொன்னீங்க, எப்படி ஐயா அவனை பார்க்கறது? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? அவனேன்னு சொல்றதுன்னா நான் அவன் தான் சொல்லுவேன், அம்பாள அவன் தான் சொல்லுவேன். அவங்கள எப்படி ஐயா பார்க்கறது, எப்படி உணர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு சிந்து சமவெளி முத்திரைகளையும் தமிழக பானை ஓடுகள்லையும் பாறை ஓவியங்களையும் வரைஞ்சி வச்சிருக்கான். எப்படி வரைஞ்சி வச்சிருக்கான்னா, ஒரு வில்லு அம்பு பாருங்க, இந்த மாதிரி குறியீடு. இந்த வில்லு அம்பு குறியீடு தமிழகத்திலையும் கிடைச்சிருக்குது, சிந்து சமவெளி முத்திரைகளையும் கிடைச்சிருக்கு. இது என்ன சொல்லுது? அது என்ன படிக்கணும்னா, ஓம் என்பது வில்லாகவும். ஐயா கொஞ்சம் வாங்க தம்பி, நீங்க படிச்சு கீழே படிச்சு சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, வாங்க சொல்லு, சும்மா சொல்லுங்க, படிங்க. ஓம் என்ற வில்லில் உயிராகி அம்பை பொருந்த செய்து மனம் என்ற வில்லின் நாணை இழுத்து இறைவன் என்ற இலக்கை குறிப்பார்த்து எய்தால் உயிர் இறைவனிடம் ஒடுங்கும். ஓம் என்பது வில்லாகவும், அப்படி சொல்லுங்க, ஒடுங்கும். மறுபடி படி தம்பி.
ஓம் என்ற வில்லில் உயிராகி அம்பை பொருந்தச் செய்து மனம் என்ற வில்லின் நாணை இழுத்து இறைவன் என்ற இலக்கை குறிபார்த்து எய்தால் உயிர் இறைவனிடம் ஒழுங்கும். நல்லது. அத ஓம்ங்கிற எழுத்து, ஓம்ங்கிற சொல்லு 2 எழுத்தா 3 எழுத்தா? ஆ ஊ இம்மா இல்ல ஓ எம்மு தானா? 2 எழுத்து தான். அது ஏற்கனவே போட்டு காமிச்சிட்டேன். அது ஏற்கனவே போட்டதால இவர் 2 எழுத்துட்டாரு. ஓம்ங்கிறது 2 எழுத்து தான், 3 எழுத்து கிடையாது. ஆ ஊ இம் கிடையாது. அது என்ன சொல்றது, மேனிப்புலேஷன், அதாவது சொல்றது. அது எப்படி, அதை அப்படி சுத்தி நம்மள சுத்தி விட்டது. ஓம்ங்கிறது 2 எழுத்து தான். ஓ எம். அதை இன்னொரு நாளைக்கு நான் போட்டுத்தாங்க. இது என்னங்க ஐயா? அங்க பாருங்க, அது என்னன்னு பாருங்க. அதை ஸ்டடி பண்ணுங்க. என்ன ஸ்டடி பண்ண, அதாவது அது நல்லா விட்டு பாருங்க ஐயா. நான் எல்லாமே சொல்லிக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்களேன். நீங்களும் ஆய்வு பண்ணும்ல. நான் சொல்றது போற கேட்டுக்கிட்டே இருக்குமா? ரெண்டு கண்ணு, மூக்கு, வாய். இங்கேயே பாருங்க, 2 கண்ணு, மூக்கு. நம்ம அது மூக்கு. அது ஏன் இங்க போட்டிருக்கான்? அந்த மூக்குடைய வடிவத்தை நல்லா கவனமா பார்த்துக்கணும். இது பானையில இருக்கு. பானையுடைய வடிவம் பானை ஓட்டுல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் இருக்கக்கூடிய குறியீடு. இது எங்க இருக்கு பாருங்க. அந்த குறியீடு எங்க வச்சிருக்கான் பாருங்க. பானையுடைய போகும்போது இழுக்கும், அப்புறம் மூடிடும். அப்புறம் நான் கொஞ்சம் மறைமுகமா சொல்றேன், இழுக்கும் அப்புறம் மூடிடும். அப்ப இது பானையுடைய கழுத்துல கொடுக்கணும். இந்த பானை அப்படிங்கிறது உடல், மனுஷனுடைய உடல். அது உள்ள இருக்கிற காத்து ஆன்மா என்கின்ற உயிர். இதை பத்தி பேசணும்னா, இந்த இடத்தை பத்தி பேசணும்னா கொஞ்சம் விவரமா சொன்னோம்னா நீங்களே ஆச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு. அந்த குறியீடு என்ன? ஏன் இந்த குறியீடை பானையில கழுத்துல போட்டிருக்கான்? ஏன் முன்னாடி போடலாம்ல? இந்த ஒரு பானையில தான் போட்டிருக்கானா அப்படின்னா அடுத்த பாருங்க. இந்த பக்கத்துல கோடு கோடா போட்டிருக்கான் பாருங்க. அது குந்தலினி சக்திமாங்க. அதாவது அந்த மூலாதார தக்கத்தினுடைய பாம்பின் வடிவத்தை காண்கிறது. இந்த குறியீடு இருக்கு இல்லையா, இப்படி போது அந்த எதை சொல்றதுன்னா இருபுருவ மத்தி. இருபுருவ மத்தி என்னும் ஆங்கிய சக்கரம். இப்போ வந்துட்டீங்களா, கொஞ்சம் நிறைய வருவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஆங்கிய சக்கரத்துல பத்தி குடிக்க குறியீடு தான் இந்த மூக்கு. இந்த 2 மூக்கு சேர்ற இடம் ஆண்மை சக்கரம். திருச்சிக்காரங்களா தான் புரியும். சின்னாய்யா பெரியாய்யான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சிக்காரங்க டக்குனு பிடிச்சுக்குவாங்க. சின்னாய்யா பெரியாய்யா கேள்விப்பட்டிருக்க. ஆஞ்ஞான் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் இருப்பார். அவர் அந்த காலத்துல யோக நிலையில இருந்து அந்த சித்தியில பெற்றவர். அவர் பேரு ஆஞ்ஞான் அப்படிங்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொல். அந்த ஆஞ்ஞான் அப்படிங்கிறவுடைய கல்வெட்டு பொறிப்பு ராம்குமார் பார்த்துருக்கிறாரு. கடவுர் குடிவண்டை உள்ளக்கூடிய சிவன் கோயில்ல ஆங்கியார் அப்படின்னு சொல்லு வரும். அப்போ ஆஞ்ஞான் அப்படிங்கிற சொல்லு குறியீடா பிடிக்கிறது. இந்த குறியீடு சிந்து சமவெளி முத்திரையிலையும் இருக்கு, தமிழகத்துல கண்டுபிடிச்ச குறியீடையும் இருக்கு. தம்பி வாங்க, நீங்க இருங்க ஐயா, நீங்க வா.
உங்களதான் காயின் கலெக்டர் வாங்க ஐயா. பழைய காலத்து காசுகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஐயா படிங்க. இருபுருவ மத்தி இருபுருவ மத்தி என்கிற ஆஞ்ஞா சக்கரத்தை தன்னுணர்தல் மையம் திருக்குடி திருவிடம் அவிநாசி வாரணாசி என்கிற காசி நகரம் என்பர். இந்த தன்னுணர்தல் மையத்தில் கவனம் செலுத்துவர் கடந்த கால கர்மாக்கள் அனைத்தையும் அழிக்கப்பெற்ற ஒரு ஜீவ முக்தர்களாக வாழ்வர். இந்த தன்னுணர்தல் பயிற்சி செய்பவர் ஒரு ஜீவ முக்தராக வாழும்போது பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து விடுபட்டவர். நெக்ஸ்ட். ஐயா பாலு நீங்க வாங்க. உங்களதான் ராம்குமார் வாங்க. இதை படிங்க. ஆன்மாவாகிய உயிர் சொல்லுங்க. ஆன்மாவாகிய உயிர் தன்னறிவு இழந்து அறிவு வடிவமாக சிவனை அடைந்து பற்றற்று நிற்கும் நிலை. அந்த நிலை என்னங்க பேரு? பற்றற்று நிற்கும் நிலை. பற்று இல்ல, பற்று அற்று, பற்றற்ற பற்றுலாம் இல்லாம இருக்கும் நிலை. அந்த நிலைக்கு பேர் என்னன்னா நிராதார யோகம் நிலைன்னு பேர். நிராதார யோகம். அந்த நிராதார யோகத்தை சொல்லக்கூடிய குறியீடு எங்க இருக்கு? சித்து சமோடியில் இருக்கு, தமிழகத்தில் இருக்கிற பாடை ஓடுகள்ல இருக்கு. நெக்ஸ்ட். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுல ஒரு கேள்வி. தமிழகத்தில் கூடிய கோயில கூடிய சிறு இல்ல 4 கை ஐயா, 4 கை ஐயா, 4 கை இருக்கா? அது ஏன் 4 கை? மனுஷன் கை இருக்கா? அதுக்கு ஏன் அந்த வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு மொத்தம் இதுக்கு ஏன் 4 கை? யாருக்காவது தெரியுமா? ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? திருச்சிக்காரன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்க. ஐயா தெரியுன்னு யாராவது பொய்யாவது சொல்லுங்க ஐயா. அது 4 கோயில இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு 4 கை போடுறான். சரி, அது சரி, புரியுது. லிங்கேஸ்வரர் புரிஞ்சுக்கிட்டேன். 4 கரங்கள் எதுக்குயா? யாருக்காவது நமக்கு 4 கை இருக்கா? கேள்வி வருது இல்ல? யாராவது கேட்டிருக்கோமா? யாருக்காவது கேட்டிருக்கோமா? யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? அப்ப அது 4 கை என்னையா? இத சிந்து சமவெளி முத்தரையும் நம்ம தமிழகத்துல கூடிய பாடை ஓட்டுல முறியடி என்ன சொல்லுதுயா? என்ன கேட்கறீங்களா? அடிச்சிடாதீங்க சார், சொல்றேன், பயப்படாது, பயமுறுத்தாதீங்க. அடுத்து ஐயா, இது கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பாடை ஓட்டுல குறியீடு. இதுல 4 கை இருக்குங்களா? 4 இருக்கா? அங்க பாருங்க சார், தோல்றதுக்கு மேல 2 நிக்குது பாருங்க. அதை என்ன சொல்லுவாங்க? யாருன்னு சொல்லக்கூடாது. என்ன அது யாருன்னு நான் சொல்லக்கூடாது. ஆமை குறியீடுன்னு சொல்லுவாங்க. அது ஆமை குறியீடு. ஆமைன்னா அதுக்கு 4 கால் தலை இருக்கும், 5 தான் இழுத்துக்கும். போய் தொட்டிங்கன்னா அது 5 இழுத்துக்கும். அதனால ஆமை குறியீடுன்னு சொன்னாங்க. அது ஆமை குறியீடு அல்ல. அப்ப அது என்னன்னா அட்ட யோகம், அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம், அட்டனா 8. அந்த 8 என்னன்னா 2 கைகள், 2 கால்கள், 2 தோள்பட்டைகள், மார்பு. மார்பு அடிச்சு சொல்ற மார்பு. இருபுருவ மத்தி. மொத்தம் எத்தனை? 8 ஆச்சா? ஆகிய உடலில் 8 உறுப்புகள். அந்த 4 கைக்குள்ள 4 கை சொல்றோம். 2 கை என்னன்னா உறுப்பு. இப்ப புரியுதா? இனிமே யாரா கேட்ட சொல்லிவிட்டீங்கல்ல? என்னன்னு சொல்லுவீங்கல்ல? சொல்லுங்க சார். நெக்ஸ்ட். அட்டாங்க யோகம் அப்படிங்கிறத பத்தி, அட்டாங்க யோகம் எப்படி இருக்குன்னா 8 கோடு போட்டிருப்பான். கொடுமடலை போட்டிருப்பான்,
சிந்து சமோலி முத்திரையில் போட்டிருப்பா. மேலப்பாடியூர் அப்படிங்கிற ஊரில் என்னுடைய நண்பர் நாராயணமூர்த்தி அவர்கள் கண்டுபிடிச்ச பானை வீட்டில் 8 கோடை போடுவாங்க. பக்கத்தில் பாம்பு மாதிரி ஒரு போடுவாங்க, ஒரு படுக்கை கோடு போடுவாங்க, சேர்ற மாதிரி போடுவாங்க. அது அட்ட யோகம். 8 யோகங்கிறது நீங்கள் நூல்களில் பார்த்தா தெரியும். அந்த என்னான யோகம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்த இப்போ முக்கியமான கேள்வி, நீ சொல்றதுதான் சரி, புருவமூர்த்தி சரி. இறைவனை இறைவன் அது அல்லாவா இருந்தானா, இயேசுவாக இருந்தானா, சிவனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அம்பாளா இருந்தாலும் சரி, இவங்களை எங்க வச்சு வழிபட்டா இறைநிலை கிடைக்கி உணர முடியும்? எந்த இடத்துல நான் வச்சு தியாகம் பண்றது, எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்றது, எந்த இடத்துல வச்சு வழிபடுறது? இங்கேயா எங்கேயா எங்க வச்சு வழிபடுறது? அதை தெரிஞ்சுக்கணும்ல. அதை சொல்லக்கூடிய முத்திரை எங்க இருக்குன்னு சொன்னா, அமெரிக்க நாட்டுல ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மியூசியத்துல இருக்கு. சிந்து சமோலி முத்திரை அமெரிக்காவில் ஒரு காட்சியகத்துல இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்க, அந்த சி 12 அன் 12 அப்படின்னா திரு 12 அவன் 12. அந்த 12 என்ன? அடுத்தாப்புல அதே 2 தான் படிக்க. ஏன்னா அடைப்புக்குறியில போட்டிருக்கான் ஒரு குறியீட. ஒரு பறவையுடைய அடைப்புக்குறியில போட்டோம்னா அதை சேர்த்து படிக்கணும், சேர்த்தாமி படிக்கணும். அடைப்புக்குறியில இருக்கிற குறியீடு சேர்த்து எப்படி படிக்கணும்னா, சி சிவோகம் 12 அன் 12. சிவோகம்னா தெரியுமா? சிவோகம் சிவனும் ஒன்றென பாவிக்கை சிவோகம். ஐயாவை கொண்டுக்கிறேன். ஏன்னா என்னுடைய குரு அவரு, என்னுடைய குருநாதர் ஐயா. சிவோகம் சிவனும் ஒன்றென பாவிக்கை சிவோகம். சோகம் சிவோகம் சோகம்னா என்ன? ஆன்மாவும் பரமாத்மாவும் ஒன்றென பாவிக்கை சோகம். சிவோகம் சிவனும் ஒன்றென பாவிக்கை. அதுதான் ஆடுபுலி ஆட்டம். அது என்ன சொல்றா? திரு சிவனும் ஒன்றென பாவிக்கும் இடம் 12 தாமரை இதழுடைய அநாதகம். அவன் அநாதகம். நம்ம நிச்சயிக்கக்கூடிய அநாதக சக்கரம் அவருடைய அநாதக சக்கரம். சொல்லிவிட்டு என்ன சொல்றா? அநாதகன்னா யாரு? கடவுள். அவன் தான் அநாத ரட்சகன். அநாத ரட்சகா அப்படின்னு சொல் இருக்குல்லே. இறைவனை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். மனசுல வச்சு இறைவா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். அவன் கூட்டிட்டு போயிடுவான். அவன் நாம் எங்க கொண்டு வைக்கணும் மாதிரி செய்து அப்படின்னு நான் சொல்லல. சிந்து சமோலி முத்திரை சொல்லுது. தமிழகத்திற்குரிய பானை ஓட்டுல குறியீடுகள் சொல்லுது. கை தட்டக்கூடாதா? முன்னாடி இந்த பாருங்க, இந்த யோக சக்கரங்களாம் காமிச்சிருக்கேன். அந்த 12 இதழ் நெஞ்சில கூடிய 12 இதழை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட், இதுதான் அந்த பென்சிலோனியம் விசியோஸ்ல கூடிய முத்திரை. கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. இந்த சி அந்த பறவையா இருக்கும், பறவை வடிவம். அப்புறம் 12 கட்டங்க 12 அண்ணுங்கிறது. அண்ணுனா அவன். இது காளமாடு. இந்த காளமாடு காங்கேயம் எங்க இருக்குது? இந்த படம் சிந்து சமோலியில இருக்குது. காங்கேயம் எங்க இருக்கு? சிந்து சமோலி எங்க இருக்கு? இப்ப விருச்சி கேட்டலுக்கு வரோம். நம்ம இந்த விருச்சி கேட்டல்ல ஸ்வஸ்திக் அப்படிங்கிற குறியீடு வருது. இந்த விருச்சி கேட்டலை பத்தி முன்னாடி சொன்னீங்களா? அந்த விருச்சி கேட்டல் என்ன அப்படிங்கிறது கடைசி சொல்றோம். அது பரிசுகள் தந்தம் அப்படிங்கிற ஊருக்கு துலுக்கம்பட்டி, பொங்கல் நகரம், கொடுமடல், அழகன் குளம் அப்படிங்கிற இடத்துல நிறைய குறியீடுகள் சொஸ்தி கூடிய நிறைய இடங்கள்ல இருக்கு. திருச்சிக்காரன்ல நான் கொஞ்சம் திமுது இருக்குதானே செய்யணும். அது திருச்சிக்காரங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பெருமை தானே இல்லையா? நற்சொல் கேட்க விரும்பி நிற்றல்.
நல் சொற்கை கேட்ட விரும்பி இருக்க வேண்டிய இடம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம். முடிவுரை. ஐயா வாங்க. படிங்க. ஏன்னா நான் படிச்சிடுவேன், இன்னொருத்தர் படிச்சாதான் நல்லா இருக்கும். C14 என்கிற கரிம பகுப்பாய்வு அறிவியல் முடிவுகளின்படி சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் 7500 முதல் 3500 ஆண்டுகள் என்பதனால் சிந்து நதிக்கரை முதல் பொருணை நதிக்கரை வரை 7500 முதல் 3500 ஆண்டுகள் வரையிலான காலத்தில் வாழ்ந்த பெருங்குடி மக்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியவற்றை கடைபிடித்து வாழ்ந்து சிவமுத்தியும் இறைநிலையையும் அடைந்தவர்கள் எனலாம். இப்ப தெரியுதா யாருன்னு? சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்த மக்கள் யாரு, தமிழகத்துல வாழ்ந்த மக்கள் யாரு, அவன் எப்படி வாழ்ந்தான், எந்த மார்க்கத்தை கடைபிடித்தான், எந்த மார்க்கத்தை கடைபிடித்து இறைநிலை அடைந்தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய குறியீடுகள் தான் சிந்து சமவெளி முத்திரைகளையும் தமிழகத்தில் இருக்கிற பாடை ஓட்டிருக்கிறது என்பது முடிந்த முடிவு. அதுதான் விருச்சி நிற்றல். அதனால சிந்து சமவெளி முத்திரையில படிச்சு உண்மையான பொருளஞ்சதா உண்மை தெரியும். அந்த உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. இன்றைக்கு வேணா மறைக்கலாம். இந்த போஸ் ஐயா செத்து போனாலும் மறுபடியும் தமிழ்நாட்டில் இன்னொருத்தன் பிறப்பான், அவன் படிப்பான். அவன் செத்து போனாலும் தமிழகத்தை இன்னொருத்தன் பிறப்பான், அவன் உண்மையை சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த உண்மையை சொன்னதுனால கொடுப்பாங்களோ இது பட்டம் கௌரவம், இது பணம் கொடுப்பாங்களோ அப்படின்னு போஸ் எதிர்பார்க்கல. ராமகுமாருக்கு தெரியும். எதையும் எந்த செயலையும் செய்தாலும் பிரதி உபகாரம் பார்க்காமல் செய்தால் அதற்குரிய பலனை அந்த மகனும் அந்த மகனை சார்ந்த மக்களுக்கும் சேரும். அந்த பலனை நான் பெறக்கூடிய பலன் உங்களுக்கும் சேரும், திருச்சி நகர மக்களுக்கு சேரும், ஐயா அவர்களுக்கும் சேரும், என் நண்பருக்கும் சேரும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி